படிப்பறிவு குறைவாக இருக்கும் போதே நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் போராடி தான் இந்த விடுதலையை பெற்று கொடுத்தாங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க, திறமையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி தெரியும், நாட்டை உருவாக்க தெரியும். படித்த இளைஞர்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தயவு செய்து எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேளுங்க. இது உங்களுடைய நாடு, இது உங்களுடைய சமுதாயம். தயவு செய்து யாருமே பயந்து ஒதுங்காதீங்க. இளைஞர்கள் முன்னாடி வந்தால் தான் இங்கே தவறுகள் நிறுத்தப்படும். இந்திய நாடு என் வீடு, இந்தியர் அனைவரும் என் நண்பர்கள், என் சகோதரர்கள் சொல்வது உண்மையா? அப்போ நீங்கள் இராணுவ வீரர்கள் வெளியில் போராடுறாங்கன்னா இளைஞர்களாகிய நீங்கள் நாட்டுக்குள்ளே போராடணும். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாரோ அத்தனை பேரையும் நீங்கள் ஆராயணும், அவங்களுக்கு கேள்வி கேட்கணும், அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். உண்மையாக சொல்லப்போனால் இங்கே ஆட்சியாளர்கள் மிக ஊழல் நிறைந்த ஆட்சியாளர்கள் தான். இப்போது நிறைய பார்த்திங்கன்னா மக்களுடைய வரிப்பணங்கள்லாம் எக்கச்சக்கமாக எங்கெங்கேயோ போய் 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி இது மாதிரியே அடுக்கிட்டு இருந்தால் அப்போ மக்களுக்கு ஏழ்மை நிலை ஏன் வராமல் இருக்கும்? தயவு செய்து ஒவ்வொரு தலைவருக்கும் நீங்கள் கட்சி கொடியை தூக்குவதை விட்டு உங்களுடைய நாட்டுக்காக உழைங்க, உங்களுடைய இராணுவ வீரர்களுக்காக உழைங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக உழைங்க.